உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணி எனும் சமூக ஊடகம். இன்று நாங்கள் மட்டக்களப்பில் அமிர்தகளி எனும் இடத்தில் அமைந்திருக்கின்ற மாமாங்கு பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். மாமாங்கு பிள்ளையார் கோவில் எப்படி உருவானது என்றால் அதற்கும் ஒரு குட்டி கதை இருக்கின்றது. இறையானாரான எம்பெருமான் கனவில் தோன்றி இவ்விடத்திலே மாமாங்க பிள்ளையாரை வழிபடுங்கள் என்று கூறியதால் அவ்வூர் மக்களால் அமைக்கப்பட்டதாம் அந்நாளில் என்கின்ற வரலாறு இதற்கு உண்டு. சரி, வாருங்கள் கோவிலை சுற்றி பார்ப்போம். பொன் கவசம் திசைகளை துலக்க திருநீர் வைரம் சிந்தையை விளக்க. இவர் முதல் மாமங்க பிள்ளையாராக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்த ஆதி காலத்துக்கு முதல் ராமர் ராமனை வதம் செய்தோன்னா அவர் கோயில் கொண்டு கட்டணும் என்று சொல்லி இவர் லிங்கம் வஞ்சி பூஜித்துட்டார். இப்போ மாமாங்கேஸ்வரர் ஆலயமாக வந்தது. ஒரு தீர்த்தக்குளம் அவர் ஆஞ்சநேயர் கால் வைக்க பதம் தான் தீர்த்தக்குளமாக வந்தது. அந்த இதான் வரப்பாரு. இது ஆடி அமாவாசைக்கு திருவிழா நடக்கும். 9 திருவிழாவும் ஒரு தீர்த்தம். அந்த இதை நடைமுறைப்படுத்தி மற்ற கிரிகை பூசைகள் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டு கௌரிக்காப்பு, கந்த சஷ்டி, சரஸ்வதி, சிறுவம்பா, புள்ளியார் காப்பு, மற்றது மாதம் சஷ்டி பூஜை, பூரண பூஜை, திருமணங்கள் நடக்கும். இப்போ நாங்கள் பாலஸ்தானம் பண்ணதால பாலஸ்தானம் முடிஞ்சாதான் திருமணம் நடக்கும். திருமணம் ஒரு 6 திருமணம் ஒரு நாளைக்கு நடத்துவோம். குருக்கள் பிள்ளையார் மாமாங்கீஸ்வரர் மாமாங்கீஸ்வரர் குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டுனா சில பேர் மாமாங்கீஸ்வரம் போற முடியும், சில பேர் மாமாங்க பிள்ளையார் போயிருந்தாங்க. இல்ல ஒரே இடம் தான். மூலஸ்தானத்தில் முதல் மாவட்ட பிள்ளையார் இருந்த ராமரோட லிங்கத்தை பூஜை செய்து மூலஸ்தானத்தில் லிங்கம் பற்றி பூஜை செய்தார். அபிஷேகத்துக்கு பிறகு மாமாங்கீஸ்வரர் என்று சொல்லி தந்து பிள்ளையார் ஆங்கியம் வச்சுதான் மாமாங்கீஸ்வரர் என்று சொல்றோம். இதுதான் ஒரே கோயில் தான் பிள்ளையாரும் மாமாங்கீஸ்வரர் ஆலயம். இது காலத்துல திருவிழா நடக்குது. இது ஆடி அமாவாசைக்கு திருவிழா. 9 திருவிழாவும் ஒரு தீர்த்தம். திருவிழாக்கு தீர்த்தத்துக்கு முதலாத்து தேர் எடுப்போம், தேரோட்டம். அதுலயும் கொண்டு லிங்கத்தை நாட்டினதாக ஒரு வரலாறு இருக்கு. குளத்துக்கு நாட்டில் ஒரு லிங்கம் செய்து ராமரத்தை லிங்கம் எடுத்து வரைச்சத ராமர் ஆஞ்சநேயத்தை லிங்கம் எடுத்து வரைச்சத அவர் துணங்குற தலைவர் மண்டாண்ட பிடிச்ச லிங்கம் தான் மூலஸ்தானத்தில் வச்சிருக்க கதை சொல்லுது. ஆனா எங்களுக்கு இது ஆதிகாலத்து இதானே. ஆஞ்சநேயர் லிங்கம் கொண்டு வர்றது துணங்க இவர் ராமர் மண்ணாட பிடிச்ச லிங்கம் தான் மூலஸ்தானத்துல ஜீவ பூஜைக்கலாம் அவசியம் செய்யறன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாத ஆதி காலத்து வரலாறு தான் இது. இந்த புனருத்தான பணிகளுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் கீழ்காணும் இலக்குகளுக்கு தொடர்பு கொள்ளட்டாமாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் கீழ்காணும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 065222378 இன்னொன்று டி விக்ரமன் 077180354. அடுத்த நம்பர் ஆலய வணக்கம் புவனச்சந்திரா 071586369. பக்தர்களே, கூடிகளே, உங்கள் ஆதரவு திறன்களை நிறுத்தி இந்த ஆலயத்தை புனரப்பி செய்ய உதவுங்கள். கணபதி கணபதி என்றே காரியம் செய்தோம். அன்பான உறவுகளே, மாமாங்க பிள்ளையார் புனருத்தான பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். பல விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். ஆலய தரிசனமா,
அல்லது மக்களுக்கு தேவையான என்னென்ன கலை அம்சங்கள் தேவையோ அவற்றை உங்களுக்கு உள்வாங்க தருவது த மணியனும் சமூக ஊடகம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பீர்களா? மறக்காமல் அதனை செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள்.